என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன் ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன் ஆராதனை 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 கண்களை மூடி சொல்லும் ஆராதனை 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 அன்பரேசுரா ஜனகே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுரா ஜனகே ஆவியா தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லு. என் ஜீவனாக்கள் எல்லாம் ஜபவீரன் என்று எழுதும் என் ஜீவனாக்கள் எல்லாம் ஜபவீரன் என் கண்களை மூடி ரெண்டு கரங்களை காலை வேலை ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆரா கண்கள் எல்லாம் மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஓ ஆரா ஆராதனை ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம். Spirit of living God, we welcome you. நியமத்தில் அற்புதங்களை செய்வீராக, நியமத்தில் அதிசயங்கள் செய்யும்படியாக கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீரின்றி வாழ்வே இறைவா, உன் நினைவின்றி.
நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், நான் வாழ்ந்த போதும் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். இல்லத்தில் வாழும் ஒரு நாளே கரங்களை நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின். இன்னும் கொஞ்சம் கீபோர்டு வாழ் என்னல. ஓ நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழும், 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுவோம். நீ அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா, உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வே, கரங்களை தட்டி சொல்லுவோம். ஓ உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 நாவுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, கரங்களை தட்டி சொல்லும். நினைவின்றி மகிழ்வேது தேவா. சத்தமா பாடுங்க. ஓ இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேர் சொல்லுவோம். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவ தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவன் தந்தவர் நீ. உம்மை அன்றி அணுவேதும்
அசையாதையா, உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர். keyboard. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள், நம் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள், ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள், ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள், நம் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள், நம் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடும். கரங்களை தட்டி சொல்லும். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர், அவர் இரக்கங்கள் நாள்தோறும் புதியவைகள். சொல்லுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர், அவர் இரக்கங்கள் நாள்தோறும் புதியவைகள். மனதுருக்க நிறைந்தோரவர், மன்னிப்பு வல்லவர். சொல்லுங்க. மனதுருக்க நிறைந்தோரவர், மன்னிப்பு வல்லவர், நம் கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள், நம் கர்த்தர் நல்லவர் என்று. இன்னும் ஒரு விசை. இரக்கத்தில் ஐஸ்வர்ய, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர், அவர் இரக்கங்கள் நாள்தோறும் புதியவைகள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர், அவர் இரக்கங்கள் நாள்தோறும் புதியவைகள். மனதுருக்க நிறைந்தோரவர், மன்னிப்பு வல்லவர். சொல்லுவோம். மனதுருக்க நிறைந்தோரவர், மன்னிப்பு வல்லவர், நம் கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள், நம் கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள். ஓ இயேசு நல்லவர். கரங்களை தட்டி சொல். பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள், நம் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர்,
தாளம் போடுங்கள். சாத்தானை சிலுவை மீது ஜெயித்தாரவர், சாவின் கூர்முற்றுமாய் ஒளித்தாரவர். சாத்தானை சிலுவை மீது ஜெயித்தாரவர், சாவின் கூர்முற்றுமாய் ஒளித்தாரவர். பாதாள வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தாரவர், பாதாள வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தார். கரங்களை தட்டி நம் கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள். நம் கர்த்தர் நல்லவர் என்று பாறை, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைப்போன் வா. கரங்களை தட்டி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைப்போன் வா. கியவான் உலகெங்கோ சென்றிடுங்கள், ஊரெங்கும் சொல்லிடுங்கள். சொல்லுவோம். உலகெங்கோ சென்றிடுங்கள், ஊரெங்கோ சொல்லிடுங்கள். நம் கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள். நம் கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சமன்னரவர். அவர் இரக்கங்கள் நாள்தோறும் புதியவைகள். இரக்கத்தின் நரவர், அவர் இரக்கங்கள் நாள்தோறும் புதியவை. மனதுருக்கம், மனதுருக்க நிறைந்தோரவர், மன்னித்து வல்லவர். மனதுருக்க நிறைந்தோரவர், மன்னித்து வல்லல. மனதுருக்கம், மனதுருக்க நிறைந்தோரவர், மன்னித்து வல்லவர். நம் கர்த்தர் நல்ல. கரங்களை தட்டி சொல்லுங்க. கரங்களை தட்டி பாடலாம். நம் கர்த்தர் நல்லவர் என்று. ஓ இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர். ஓ தாளம் போடுங்கள், நம் இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர். தாளம் போடுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். அந்த கீபோர்டு கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. சொல்லுவோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை கிருபை கிருபை
பலவானாய் மாற்றியது உங்க கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. சொல்லுவோம், உங்க கிருபை என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை, கிருபை 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 கிருபை. கரங்களை தட்டி சொல்லுங்களேன், கிருபை கிருபை. கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை, கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ. கரங்களை தட்டி சொல்லும், கிருபை நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை. ஓ கிருபை 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 கிருபை. கரங்களை தட்டி சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. ஓ கிருபை வல்லமையை அளித்தது உங்க கிருபை, எனக்கு வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, எனக்கு வரங்கள் கொடுத்தது உங்க கிருபை, கிருபை கிருபை கிருபை. ஓ கிருபை 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 கிருபை. பலவீனம் நீக்கியது, பலவீனம் நீக்கியது உங்க கிருபை, என்னை பலவானாய். சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுவோம். பலவீனம் நீக்கியது உங்க கிருபை, என்னை பலவானாய் மாற்றியது உங்க கிருபை, கிருபை 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 கிருபை. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேல். கரங்களை தட்டி, நெருங்காது சாத்தான். பாசமாய் பாசமாய் ரத்த கோட்டைக்குள் பலியானா, சாபத்தை வென்று விட்டார் இயேசு. பாசம் பலியானா, பாவத்தை வென்று. கரங்களை தட்டி சொல்லுவோம், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே கரங்களை நுழைந்து விட்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவா. கரங்களை தட்டி, இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவா. சொல்லுவோம், உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. சொல்லுங்க, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கு
கரங்களை தட்டி சொல்லுவோம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டா தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தா மறவாதவர் அவர் என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். கரங்களை தட்டி ரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வு ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோயே ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோயே ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவர். சொல்வோம். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோயே ஆராதிப்பே, அதோனாய் ஆராதிப்பே. கரங்களை உயர்த்துங்களேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பே,
அடோனாய் ஆராதிப்பே இயேசுவா. இன்னும் ஒரு விசை எல் ஷடாய் ஆரா. கண்களை மூடி உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவை ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். ஓ அடோனாய் ஆராதிப்பே இயேசுவா ஆராதிப்பே. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்று எல்லாரும் எழும்பி நிற்கலாம். சொல்லுங்க எழும்பி. மருத்துவராய் நீரே வந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்பா எல் ஷடாய் ஆராதிப்பே எலோஹிம் நாரா அடோனாய் உன்னாய் ஆராதிப்பே இயேசுவா ஆரா. எல் ஷடாய் ஆராதிப்பே எலோஹிம் ஆராதிப்பே அடோனாய் ஆராதிப்பே இயேசுவா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவர். கலங்கி நின்ற என்னை கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் ஜீசஸ் பிடித்து காப்பவரே. எல் ஷடாய் எலோஹிம். அப்படியே சத்தத்தை உயர்த்தி இயேசுவை துதிக்க ஆரம்பிங்க, இயேசுவை துதிக்க ஆரம்பிங்க, அப்பாவை உயர்த்த ஆரம்பிங்க. ஓ ஆராதிப்பே எல் ஷடாய். சத்தமா இந்த சத்தத்தை உயர்த்தி இயேசு ஜீசஸ் நான் ஆராதிப்பே இயேசுவா ஆராதி. எரிந்து கொண்டே இருப்பே எப்பொழுதுமே உமக்கா என் ஜீவன். சொல்லுங்க, என் ஜீவன் பிரியும் வரை ஓ எரிந்து கொண்டே இருப்பே. குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே அப்பா. பெரியவனா கீனீரே, உமது சொல்லுங்க இந்த காருண்யத்தா. பெரியவனா கீனீரே, ஓ குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, பெரியவன். ஓ ரபாபாலா ஷேகேரே, ஓ உமது காருண்யத்தா. ஓ பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கினீரே. ராசன் நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா. சொல்லுங்கம்மா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து. சும்மா நிக்காதீங்க, ஆண்டவரை துதிங்களேன், ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, இயேசுவை உயர்த்த ஆரம்பிங்க. ஓ அவர் ஒருவரால மாத்திரம்தான் அற்புதங்களை செய்வது. அவர் ஒருத்தர் தான், அவர் ஒருவர் தான். ஓ நமக்கு தேவையெல்லாம் இயேசு. உங்க கண்களை மூடுங்க, உனக்கு என்னெல்லாம் தேவையோ அவைகளை எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்
உங்க கண்களை மூடுங்க. கொஞ்ச நேரம், இன்னும் 2 நிமிஷம் உங்க கண்களை மூடி இயேசுவே, இந்த சிந்தனைகள் எல்லாம் இயேசு நிரம்பி இருக்கட்டும். உன் வியாதிகள் எல்லாம் சுகப்படுத்த அவரால் கூடும். உன் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்ற இயேசுவால மாத்திரம் தான் முடியும். இயேசுவால மாத்திரம் தான் முடியும். ஆண்டவரை நோக்கி பாருங்க. ரபாபாலா ஷேகேரலே ரியா தோரலோ ரியா மாமாலா தோரலோ ரியேரலே ரியா மானா ஷேகேரலே ரியா மாமாலா தாராலா. ஓ தேவ நீங்கப்பா, சொந்த நீங்கப்பா, சொத்து நீ, ஆசை நீங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஆசை நீங்கப்பா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. என் சொந்த நீங்கப்பா. ஓ ஆசை நீங்கப்பா, தேவ நீங்கப்பா, சொந்த நீங்கப்பா, சொத்து. கண்களை மூடி உங்க 2 கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லலாம். ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா. அப்படியே இயேசு கிட்ட நெருங்கி வருவார். சொந்த நீங்கப்பா. இயேசு நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மத்தில் உலாவிக். உங்க கண்களை மூடி பயபக்தியோடு நில்லுங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டுக்கிட்டே நில்லுங்க. அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே நில்லுங்க. இயேசு அருகில நெருங்கி வருவார். ஓ அவரால கூடாது ஒன்றுமே இல்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். Is there anything too hard for the Lord? Is there anything too hard for the Lord? இல்லப்பா. ஓ சொத்து நீங்கப்பா. Hallelujah. ஓ ரபாபாலா ஷேகேரலே. ஹalleluya. நீர் போதுமே எந்தன் இயேசுவே, உம்மால் தானே மேன்மை வந்ததே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீர் போதுமே எந்தன் இயேசுவே. சொல்லுங்க, உங்களால தான்ப்பா, உம்மால் தான், உந்தன் வல்லமையா மேன்மை வந்து. சொல்லுங்க, நீ போதுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். எந்தன் சொல்லுங்க, உங்களால தான்ப்பா, உங்களால தான்ப்பா மேன்மை வந்தது. நீ போதுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்களாலதான் எங்க குடும்பம் நிக்கிறப்பா. என்னைக்கோ உடைந்து போயிருக்கும், என்னைக்கோ உடைந்து போயிருக்கும். எங்க பிள்ளைகள் எல்லாம் என்றைக்கோ ஓடி போயிருப்பார்கள். எங்கள் கணவர் எல்லாம் என்றைக்கோ பிசாசு உடைக்க நினைத்தா. இயேசுவே சொல்லுங்க, உங்களாலதான். இயேசுக்கே எல்லா மகிமையை செலுத்துங்க. எங்க வேலை வந்தது உங்களால தான்ப்பா. எங்களுக்கு காசு வருகிறது உங்களால தான்ப்பா. நீ போதுமே எந்தன் இயேசுவே, உம்மால் தானே மேன்மை. ஹalleluya. கரங்களை உயர்த்துங்க. ஹalleluya, ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சொல்லுங்க, ஹalleluya. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி. Thank you Jesus, we thank you Jesus, we thank you Jesus.
Jesus. Love you, Jesus. Oh, love you. We love you. Love you, Jesus. Love you, Jesus. Jesus, hallelujah, hallelujah. பாத்திர நீரே இயேசுவே, இயேசுவே நீங்க பாத்திர. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பாத்திர நீரே இயேசுவே, இயேசுவே நீங்க பாத்திரரே. நல்லா கவனிங்களேன், நம்ம ஆண்டவரை உயர்த்த உயர்த்த உங்களுக்கு சூழ்ந்திருக்கிற பாரங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்து போகும். இயேசு எங்கெல்லாம் உயர்த்தப்படுகிறாரோ அங்கெல்லாம் பிசாசு விழுவான். உங்க வாய்களை திறந்து கண்களை மூடி இயேசுவை உயர்த்த ஆரம்பிங்க, சத்துரு ஓடி போவான். கண்களை மூடி சொல்லுங்க, பாத்திர இயேசுவே, இயேசுவே நீங்க பாத்தி. உம்மை போல யாரும் இல்லை சொல்லுங்க, உம்மை போல் வேறு யாரும் இல்லை. உம்மை போல் வேறு யாரும் இல்லை. உம்மை போல், உம்மை போல் வேறு யாரும் இல்லை. உம்மை போல் வேறு யார், உம்மை போல் வேறு யாரும் இல்லை. உம்மை போல் வேறு யாரும் இல்லை. ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தகப்பனும் தாயும் எங்களை கைவிட்டாரும் நீர் எங்களை கைவிடாத தேவனா எம்மட்டுமா எங்களோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய சொந்தம் நீதான் ஆண்டவரே, எங்களுடைய உறைவிடம் நீதான் கர்த்தாவே. எங்களுடைய சொத்து நீராக இருப்பதால் இந்த காலை வேளையில் கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் வாஞ்சியோடு கூட வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய மன இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய எல்லா வேதனைகளையும் உம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் இறக்கி வைக்கும்படியாய் கர்த்தாவே, ஒரு நிரந்தரமான ஒரு தகப்பனாகிய நீர் எங்களோடு கூட கர்த்தாவே அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுடைய பரிகாரி நீர் என்று சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே, எங்களுடைய சகாயர் நீர் என்று சொல்லி இருக்கிற இந்த காலை வேளையிலும் ஒரு பரிகாரியாய் ஒரு சகாயராய் இருந்து கர்த்தாவே, ஒரு ஆலோசனை கர்த்தராய் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே, எல்லா எங்களுடைய இக்கட்டுகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்களை எல்லா தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்கப்பட்டது காலை வேளையில் கர்த்தாவே. இன்னுமாய் நாங்கள் உடைய சமூகத்தில் கிட்டி சேருவதற்கு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தாவே எங்களோடு கூட நீ இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, மீதமுள்ள நேரத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். அப்படி செய்யப்போவதற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை சபையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும் நம்முடைய தேசத்திற்காய் ஆலயத்திலே கூடி ஜெபிக்கிறார்கள். பைபிள் ஸ்டடி புதன்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். வழக்கம் போல் உபவாச கூட்டம் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு முடிவடையும். இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாக சபையார் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வெள்ளிக்கிழமை இரவு வாலிப சகோதரர்கள் ஆலயத்தில் கூடி ஜெபிக்கிறார்கள். காத்திருப்பு ஜெபம் சனிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5:45 மணியிலிருந்து 8 மணி வரையிலும், அதைத் தொடர்ந்து இரண்டாவது ஆராதனை 10:30 மணி வரை நடைபெறும். முடிந்தவுடன் ஆங்கில ஆராதனை 11:30 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெறும். மாலை ஆராதனை மாலை 6:45 மணிக்கு தொடங்கி 8:15 மணிக்கு முடிவடையும். இன்றைக்கு 3வது ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு வாலிபர் கூட்டம் உண்டு.
இந்த வாலிபர் கூடுகையிலே வாலிப சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்றைக்கு 11 மணிக்கு பேப்டிசம் சர்வீஸ் 11 மணிக்கு நம்முடைய சபையிலே உண்டு. அதிலும் ஞான ஸ்நானம் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாய் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜெருசலேம் செல்லும்படியாய் பெயர் கொடுத்திருக்கிறவர்கள் நாளை திங்கட்கிழமை மீதமுள்ள தொகையை பாஸ்டரிடத்திலே கொடுக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏற்கனவே அறிவித்தபடி மே மாதம் நம்முடைய சிறுபிள்ளைகள் VBS ப்ரோக்ராம், சிறுபிள்ளைகளுடைய வேதாகம பயிற்சி பள்ளி மே மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையும் நடைபெறும். 8 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த சிறுபிள்ளைகளிடத்திலே பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதற்கான இந்த ஒரு வாரம் நடைபெறக்கூடிய இந்த VBS ப்ரோக்ராமிலே நடக்கக்கூடிய இந்த செலவுகளை சந்திக்கும்படி அதுக்காக ஜெபிக்கும்படியாகவும் ஒருவேளை நீங்கள் ஏவப்படுவீர்களானால் உங்களால் முடிந்த காணிக்கையிலே கொடுக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் தாம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு 2 சாட்சிகளை தங்களுடைய பேப்பரில் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். பில்ரோத் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணப்பட்ட 2 பேஷண்ட், அந்த பில்ரோத் ஹாஸ்பிட்டலே வேலை செய்யக்கூடிய நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளுடைய ஜெபத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லியும் அதை பெயர்களில் எழுதி கொடுத்து பேப்பரில் எழுதி கொடுத்து அதை வாசிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள். முதல் சாட்சி, என் பெயர் துரைராஜ். நான் இந்து குடும்பத்தை சார்ந்தவன். எனக்கு தீராத வயிற்று வலியினால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். பிறகு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். மருத்துவர் வந்து என்னை பார்த்துவிட்டு ஸ்கேன் எடுக்க சொன்னார். ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது என் கிட்னியில் கல்லடைப்பு உள்ளது என்று கூறினார். அதிக தண்ணீர் கொடுத்தால் சிறுநீரிலே சேர்ந்து கல்லும் வெளிவந்துவிடும், அப்படி வராவிட்டால் அறுவை சிகிச்சை செய்து வெளியே எடுத்து விட வேண்டும் என்று கூறினார். நானும் தண்ணீர் குடித்துவிட்டு ஒவ்வொரு முறையும் சிறுநீர் கழிக்கும்போது பார்ப்பேன், எதுவும் வரவில்லை. விடிந்தால் எனக்கு அறுவை சிகிச்சை செய்ய போகிறார்கள், ஆனால் அறுவை சிகிச்சை செய்ய போதுமான பணம் என்னிடத்து இல்லை. அப்பொழுது என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது சிஸ்டர்ஸ் வந்தார்கள். ஒரு பாட்டில் தண்ணீரை எடுத்து நன்றாக ஜெபித்துவிட்டு இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் குடியுங்கள், உங்களுக்கு அறுவை சிகிச்சை நடைபெறாமலே கல் வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். நானும் நம்பிக்கையுடன் இயேசு என் கிட்னியில் இருக்கும் கல்லை எடுத்து போடுவார் என்று ஒவ்வொரு முறையும் இயேசுவின் இரத்தம் இது என்று சொல்லிவிட்டு குடித்தேன். அன்று இரவு கல் வரவில்லை. மறுநாள் அறுவை சிகிச்சை செய்ய என்னிடம் பணமும் இல்லை. நான் மருத்துவரிடம் பணம் இல்லை என்று கூறிவிட்டு ஒரு வாரம் கழித்து வந்து அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் வீட்டிற்கு நான் சென்று விட்டேன். அங்கே போயும் ஒவ்வொரு முறையும் தண்ணீர் கொடுக்கும்போது இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்து நான் ஒவ்வொரு முறையும் நான் குடித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா எனக்கு அதிசயம் செய்தார். அன்று இரவு 9:30 மணியளவில் என் உடலிலிருந்து கல் வெளியே வந்து விட்டது. ஏசப்பா அந்த கல்லை எடுத்து போட்டால் கர்த்தருக்கு நன்றி. என் உயிருள்ள நாளெல்லாம் அவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். இப்படிக்கு சகோதரர் துரைராஜ். மற்றொரு சாட்சி, என் பெயர் செந்தாமரை. நான் காரனடை என்னும் இடத்தில் வசித்து வருகிறேன். நான் திருநெல்வேலி சென்றிருந்த போது என் உடலில் அயன் சத்து குறைவாக இருந்தது என்று சொல்லி அயன் ஊசி போடுவதற்காக மருத்துவமனைக்கு சென்று அந்த ஊசியை என் வலது கையில் போட்டுக்கொண்டேன். பிறகு சென்னைக்கு வந்துவிட்டேன். பிறகு எனக்கு அந்த கை வலிக்க ஆரம்பித்தது, அப்புறம் வீங்க ஆரம்பித்தது. அதன் பிறகு என்னால் அந்த கையை அசைக்க முடியவில்லை. 11/4/16 அன்று ஹாஸ்பிட்டலில் உள்ள உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருந்தேன். பிறகு மருத்துவர் என் கையை பார்த்து, கையில் நல்ல வீக்கம் ஏற்பட்டுள்ளது, அதை நீங்கள் ஸ்கேன் செய்து பார்த்தால் எதனால் இப்படி வந்திருக்கிறது என்று சொல்லி தெரிந்துவிடும் என்று கூறினார்கள். ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது என் வலது கையில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு சலம் வைத்துள்ளது என்று தெரிய வந்தது. உடனே அறுவை சிகிச்சை செய்து அகற்றிவிட வேண்டும் என்று மருத்துவர் கூறினார்கள். அதற்காக 80,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார்கள். நாங்கள் பணத்தை கவுண்டரில் செலுத்திவிட்டோம். 13/4/15 அன்று எனது உடம்பில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்ததால் அறுவை சிகிச்சை 2 அல்லது 2-3 நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்தது. எனக்கோ தாங்க முடியாத வேதனை, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் மன கஷ்டம், என்ன செய்வதென்று தெரியவில்லை. கஷ்டத்தின் மத்தியில் தவித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது சிஸ்டர் 2 பேர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் வியாதியஸ்தர்களுக்கு செய்த அற்புதங்களையும் எங்களுக்கு சொன்னார்கள். பிறகு எண்ணெயை கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இது என்று சொல்லி பிரேயர் பண்ணி எனது வலது கையில் தடவினார்கள். பிறகு என்னை நோக்கி, இயேசு நோயிலிருந்து விடுதலை தருவார் என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார்கள். நானும் என் குடும்பத்தாரும் ஆம் என்றோம்.
உங்களுக்கு ஏசப்பா சுகத்தை தந்துவிட்டார், இனி அறுவை சிகிச்சை எதுவும் நடக்காது என்று கூறிவிட்டு போய்விட்டனர். அடுத்து 10 நிமிடத்தில் ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்தார். எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் இந்த மன கஷ்டம் குறைந்து எங்களுக்குள் சமாதானம் ஏற்பட்டது. பிறகு கையில் வலி குறைந்தது, வீக்கம் குறைந்தது. அடுத்து என்னை காண வந்த மருத்துவர் என் கையை பார்த்துவிட்டு வீக்கம் குறைந்துள்ளது, கையை அசையுங்கள் என்று கூறினார். என்னால் நம்ப முடியவில்லை. அசைக்க முடியாது என் கையை அசைய ஆரம்பித்தது. அதை கண்ட மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம், ஊசியிலே குணப்படுத்தி விடலாம் என்று கூறிவிட்டார். ஏசப்பா 10 நிமிடத்தில் எனக்கு அற்புதத்தை செய்து என்னுடைய பணம் 80,000 ரூபாய் என்னை மிச்சப்படுத்தி கொடுத்து விட்டார். நல்ல பலனை எனக்கு கொடுத்து எனது வலது கையை சுகப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு நன்றி என்று சொல்லி சகோதரன் செந்தாமரை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கண்களை மூடி இருக்கிற இடத்தில் இந்த 2 பேருக்கும் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தது நிமித்தமாய் அவர்கள் இன்னுமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை இன்னும் அறிந்து கொண்டு குடும்பத்தார் ரட்சிக்கப்படும்படியாக அந்த இடத்திலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த சகோதரிகளுக்கு ஆண்டவர் இன்னுமாய் அவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிருள்ள ஒரு 2 சாட்சிகளை இந்த சபையிலே நாங்கள் கேட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் இல்லாதவர்கள் இன்னும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்படியாக இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தாவே அவர்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, பலவீனத்தோடு வந்திருக்க இந்த காலை வேளையிலே பலவீனத்தோடு உட்கார்ந்து கொண்டு இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் எனக்கும் ஆண்டவர் செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையிலே ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கர்த்தாவே உம்முடைய ஊழியம் இன்னுமாய் பரவ வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆட்கள் குறைவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே நீரே கர்த்தாவே ஆட்களை எழுப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்துக்கு தேவையான ஆட்களை எழுப்பி ஆண்டவரே இந்த ஹாஸ்பிட்டலில் கர்த்தாவே இன்னுமாய் கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்பட அந்த சகோதரிகளை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அநேகரை கர்த்தாவே இந்த ஆலயத்தை கூட்டிக் கொண்டு சேர்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றுக்கொண்ட சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி உள்ளவர்களாய் கடைசி வரைந்து உமக்கு ஜீவிக்க சாட்சியாக இருக்க அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த சாட்சியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு கர்த்தாவே அநேகரை உமக்குள்ளாய் அழைத்து செல்வதற்கு நீ அவர்களை தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரப்படையாய் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏப்ரல் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவன் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வருமானங்களையும் உங்கள் வியாபாரங்களையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் 1000 மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராதனை முடிந்தவுடனே ஞானஸ்நான ஆராதனை ஒருத்தருக்கு அவசரமாக ஞானஸ்நானம் கொடுக்கணும். இது எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. அவசரமாக கொடுக்குறதா இருந்தாலும் கொஞ்சம் நேற்றுக்கு சாயந்தரம் தான் சொல்கிறாங்க. அது நான் ஊரில் இல்லை, இரவு 11:30 மணிக்கு தான் வைசாக்லேருந்து வந்தோம். ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் முன்கூட்டி சொல்லி கொஞ்சம் நீங்கள் இதில் ஞானஸ்நானங்கிறது தற்செயலாக எடுக்கிற விஷயம் கிடையாது. இருப்பினும் அவர்கள் இதோட வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போகிறாங்க, திருமணத்திற்காக போகிறாங்க, அவசியம் எடுக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் இருக்கிறபடினாலே இந்த ஆராதனை முடிந்த உடனே ஒருவருக்கு ஞானஸ்நான ஆராதனை உண்டு. அடுத்த ஞானஸ்நான ஆராதனை அடுத்த மாதம் 2வது வாரத்தில் இருக்கும். 8ஆம் தேதி இருக்கும். மே மாதம் 8ஆம் தேதி அடுத்த ஞானஸ்நான ஆராதனை இருக்கும். ஆகவே ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறவர் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம் அதிகமாக கடந்து விட்டபடினாலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படி நம்மத்தில் வந்திருக்கிற கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சலஸ் ஆரஞ்சு கவுண்டிலிருந்து வந்திருக்கிற பிரைஸ் சாப்பலுடைய மூத்த போதகர் ரெவரண்ட் டெனிஸ் மங்காமரி அவர்களை ஐ எம் கோயிங் டு கால் அப்பான் ரெவரண்ட் டெனிஸ் மங்காமரி, Senior Pastor, Praise Chapel, Tustin in Orange, Los Angeles, United States of America. Is very, very visionary man and unlimited businessman. Praise the Lord. அவர் உடம்பு பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ் அன்லிமிட்டெட். எந்த நம்ம ஊரில் இருக்க எந்த சைஸ் பண்ணினா அவருக்கு பத்த மாட்டேங்குது. Praise the Lord. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி let's welcome our dear pastor Dennis. Careful. கரங்களை தட்டி
Lord, thank you, thank you. I want to say, first of all, thank you for allowing me to preach because I know you'd rather hear your pastor. இந்த நேரத்தில் முதலாவது இந்த வாய்ப்பை கொடுத்து உங்கள் மத்தியில் பிரசங்கிக்கும்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக்கொள்ள. எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் உங்கள் போதகர் பிரசங்கம் பண்ணுறதான் விரும்புவீங்கன்னு எனக்கு தெரியும். இருப்பினும் எனக்கு இந்த தருணத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். Praise the Lord. Amen. I am always amazed that when pastors preaching, that your eyes are locked on to pastor. நான் உட்கார்ந்து கொண்டு உங்களை கவனித்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நான் கண்டுபிடித்தது என்னவென்றால், உங்கள் போதகர் என்ன சொன்னாலும் உங்கள் கண்ணெல்லாம் அவரையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. உங்கள் கண் அங்கே இங்கே அசையாமல் இருக்கிறத பார்க்கும்பொழுது எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கு. And no one leaves. No one goes to the bathroom. No one gets water. உங்கள் போதகர் பேச ஆரம்பிச்சிட்ட பிற்பாடு யாரும் பாத்ரூமுக்கும் கூட எழுந்திரிச்சு போக மாட்டேங்கிறீங்க, வெளியே போக மாட்டேங்கிறீங்க, அவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கிறீங்கன்னு அவர் சொல்கிறார். ஆனால் நீங்கள் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு அவருக்கு தெரியாது. Even if the service goes on and on and on and on and on. இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதான் சொல்கிறேன், அவருக்கு புரியல, நீங்கள்லாம் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு. And I understand because I love this man. உங்கள் போதகரை நான் புரிந்திருக்கிறேன், அவரை நேசிக்கிறேன். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பார். Pastor and I get to spend quite a time together. அநேக நேரங்கள் நான் உங்கள் போதகரும் தனிமையாய் பேசிக் கொண்டிருப்போம். And God is knitting our hearts closer and closer. பேசும் பொழுது அவர் சொல்லுகிற அநேக சாட்சிகள், காரியங்கள் என்னுடைய இருதயத்தை அவருடைய இருதயத்தோடு கூட அதிக இணைக்கும்படியாய் நெருங்கும்படியாய் உதவி செய்திருக்கிறது. And the purpose is Indian souls. காரணம், நான் இந்தியாவின் ஆத்துமாக்களை அதிகமாக நேசிக்கிறபடினாலே இந்த தேவ மனுஷனை நான் நேசிக்கிறேன். If you would allow me some foolishness just for a minute. கொஞ்ச நேரம் எனக்கு அனுமதிப்பு கொடுப்பீர்களானால் I want to teach something to you today. சில காரியங்களை உங்களுக்கு நான் போதிக்கும்படி விரும்புகிறேன். Something that I believe is very important for India. மிக முக்கியமான ஒரு காரியத்தை, இந்தியாவை குறித்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Because it was very important to Jesus. ரொம்ப முக்கியமானது, இயேசுவுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். In Matthew chapter 22, மத்திய எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் verse number 16. 16ஆம் வசனம். It talks about the integrity of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய The ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்க பண்ணுகிறது. The teachers of the law said, Jesus, we know you are a man of integrity. 22:16. ஒரு வாசிப்போம். தங்கள் சீஷரையும் ஏரோதியர் அனுப்பினார்கள். போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவராகையால் என்னை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் எதனை குறித்தும் கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். He said it doesn't matter who you're talking to. You're not persuaded to change your words because of the person you're speaking to. ஆண்டவரே, நீர் யாரை குறித்தும் எதை குறித்தும் பயப்படாமல் உண்மையை சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Integrity is the foundation of our relationship with honesty. சத்தியத்தோடு கூட நம்முடைய உண்மையான ஐக்கியத்தை அவரோடு கூட நாம் பரிபாலிப்போமானால், in Psalms chapter 51 verse 6, சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், it says, surely you desire truth in the inner parts. வாசியுங்கள். எஸ், தேவனே சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். In Colossians chapter 3, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் verse number 9, 9ஆம் வசனம், எஸ்,
He says, do not lie to each other. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். Put on the new self, which is to be like Jesus. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. There's many other warnings in the Bible that we should not be liars. வேதத்தில் பொய் சொல்லக்கூடாது என்று அநேக வார்த்தைகள் அநேக இடங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. And I believe that that means we should not exaggerate. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் எதையும் மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. In the book of Revelations it says if you add to these words, the plagues of this book will be added to your life. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதை செய்தாலும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So when we exaggerate the truth, it becomes a lie. நீங்கள் எந்த ஒரு உண்மையாக இருந்தாலும் அதை மிகைப்படுத்தி சொல்லுவீர்களானால் அது பொய்யாக மாறும். And we know that the devil is the father of all liars. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொய்க்கு பிதாவானவர் யார் என்றால் அவன் பிசாசாக இருக்கிறான். And we know we are the children of the light, children நமக்கு of the தெரியும் truth. பிசாசுடைய பிள்ளைகள் பொய் பேசுகிறவர்கள். Jesus said, I am the way, the truth and the life. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் And இருக்கிறேன். no one comes to the Father except through me. என்னை இல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். When we come to Jesus, we quit lying. நீங்கள் இயேசுவினிடத்தில் வருவீர்களானால் பொய்யை விட்டு நீங்கள் Amen. விலகுவீர்கள். Amen. Amen. So the truth is, சத்தியம் என்னவென்றால் it is completely possessed with God. தேவனோடு கூட முழுமையாய் ஐக்கியப்பட்டு அவரோடு கூட நாம் ஒன்றி விடுவதன் மூலமாகத்தான் நீங்கள் பொய்யை விட முடியும். When we speak the truth in love, God inhabits us. சத்தியத்தையும் அன்பையும் நீங்கள் இயேசுவுக்குள்ளாக தேடும் பொழுது நீங்கள் சத்தியத்திற்குள்ளாக மறைக்கப்படுகிறீர்கள். When we exaggerate or lie, the enemy possesses. ஒரு பொய்யை நாம் மிகைப்படுத்தி அதை உண்மையாக்கும் பொழுது பிசாசு சந்தோஷப்படுகிறான், ஆண்டவர் துக்கப்படுகிறார். The Old Testament says that all men are liars, but God is truth. வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் எல்லா மனுஷரும் பொய்யனாகவே இருக்கிறான், தேவன் ஒருவரே மெய் தேவனாய் இருக்கிறார். Let me ask you a question. ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கட்டும். Do you have a problem with lying? பொய் பேசுகிறதிலிருந்து விடுபட முடியாத பிரச்சனை உங்களுக்கு யாருக்கும் உண்டா? I believe we all have a problem with நம்ம lying. எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். It's so easy for us to exaggerate the truth. ஒரு காரியத்தை மிகைப்படுத்தி சொல்லுவது எல்லாருக்கும் சுலபமான விஷயம். The reason we lie is we want to escape punishment. நாம் பொய் சொல்லுகிறதற்கு காரணம் ஏதோ ஒரு தண்டனையிலிருந்து தப்பிக்கும்படியாக நாம் பொய் சொல்லுகிறோம். But John the Apostle speaks in Revelations யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறார், that no liar will inherit the kingdom of God. பொய்யன் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள் Paul பிரவேசிப்பதில்லை. speaks in Galatians பவுல் அப்போஸ்தலன் கொலோசிய and சபைக்கு Colossians சொல்லுகிறார், and Ephesians. எபேசியர்களுக்கு போல சொல்லுகிறார், No liar will have his place with God. பொய் சொல்லுகிற ஒருவனும் தேவனை அறியானவன் தேவனிடத்தில் பங்குமில்லை. I had a friend எனக்கு ஒரு நண்பன் இருந்தார். that wanted to go to the government and get some fees removed from his record. அவருடைய காரியத்தில் ஏதோ ஒரு சம்பவத்தை நடப்பிக்கும்படிக்கு அரசாங்க அதிகாரியிடத்தில் அவர் போனார். So I agreed to take him to the government. அவர் அரசாங்க அதிகாரியிடத்தில் போனார். But I agreed only on one condition. ஒரே ஒரு நிபந்தனையோடு கூட நான் அவரை கூட்டிக் That கொண்டு போனேன். whatever he said, it would be the truth. நீ எதை சொன்னாலும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் அவரை கூட்டிக் கொண்டு போனேன். And even though the government lies to us, ஒருவேளை அரசாங்கம் நம்மிடத்தில் பொய் சொன்னாலும் கூட we're not to lie to the government. நாம் அரசாங்கத்திற்கு எந்த காரியத்திலையும் பொய் சொல்லக்கூடாது. Does anybody hear me? கேக்குதா உங்களுக்கு? கரங்களை ஊத்தி கேக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். Okay. அரசாங்கம் நம்மிடத்தில் அநேக பொய்களை சொன்னாலும் நாம் அரசாங்கத்திற்கு பொய் சொல்லக்கூடாது. So my friend, I took him to the government and he went to the counter to get his fees removed. அவருடைய வைக்கப்பட்ட நிபந்தனையும் அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த அந்த பணத்தையும் அவர்கள் விளக்கும்படிக்கு தீர்மானித்து விட்டார்கள். He said to me, Dennis, I can't do it. I have to lie. டெனிஸ் முடித்து விட்டு வந்து சொல்றாரு, டெனிஸ்
நான் சொன்னதுல பாதி தான் உண்மை. And I told him, நம்பவே முடியவில்லை என்று சொன்னார். if you lie, you will pay more fees. நான் சொன்னேன், நீ பொய் சொன்னது உண்மையா இருந்தா இதுக்கு மேல நீ அதிகமா கட்ட வேண்டி வரும் பாரு. Because God cannot bless lying. தேவன் ஒரு நாளும் பொய் உரைக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறதே இல்லை. Amen. So he got up to the counter. அவன் வந்தாரு. He was sweating. அவருக்கு ரொம்ப He was shaking. அப்படியே உதறல் ஆரம்பிச்சிருச்சு. And I was looking at him. நான் சொன்ன அவரை பார்த்தேன். You better not lie, brother. டேய் நீ பொய் சொல்லிட்டல. And so he told the truth. அவர் உண்மையை சொன்னார். Even though it was hard for him. அது சொல்றதுக்கு கடினமா இருந்தாலும் சொல்லிட்டாரு. It was embarrassing. அது அவரை ரொம்ப நெகிழ்ச்சி ஆக்கிற்று. It was humbling. அவரால் நம்ப முடியவில்லை. And the lady that was there அங்கே இருந்த ஒரு சகோதரி looked intently into his eyes. அந்த மனுஷனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். And I could read her mind. அவளுடைய மைண்ட் அவளுடைய She was thinking, why is this man telling me the truth? இந்த மனுஷன் ஏன் உண்மையை சொல்லவில்லை? Almost everyone who comes to my window lies to me. அநேக நேரங்களில் என்னுடைய வாசல் அருகிலே வந்து ஜன்னல் அருகிலே வந்து அநேகர் பொய் சொல்லுகிறது உண்டு. But she was very touched by the fact that he was humble and honest and was not afraid to embarrass himself with the truth. சத்தியத்தின் நிமித்தமாக அவன் தாழ்மையாய் இருந்த பொழுதிலும் உண்மையாய் இருக்க முயற்சித்தது போலவும் இருந்தாலும் அவனால் இருக்க முடியவில்லை. And even though he owed the government many hundreds of dollars, அநேக ஆயிரக்கணக்கான டாலர் மதிப்புள்ள அந்த விண்ணப்பத்தை பண ரசீதை அவர்கள் கழித்தார்கள். she waived all the fees. அவர் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை தள்ளுபடி செய்து விட்டார்கள். God dwells in truth. தேவனுக்குள் அருமையானவர்களே, உண்மையின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். God blesses the truth. சத்தியத்தை பேசுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். Jesus is truth. இயேசு சத்தியமுள்ளவராயிருக்கிறார். Amen. ஆமென். So God dwells in the truth. தேவன் சத்தியபரராயிருக்கிறார். And when you tell the truth, நாம் சத்தியத்தை சொல்லும் பொழுது you shall be free. நாம் உண்மையை சொல்லும் பொழுது நாம் விடுதலை ஆகப்படுகிறோம். Some of you are not free உங்களில் அநேகர் விடுதலை இல்லாமல் காணப்படுகிறீர்கள். because you are liars. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் பொய் பேசுகிறது நிமித்தமாய் விடுதலை காணப்படவில்லை. You bend the truth for your own benefit. உன்னுடைய உண்மைக்காக உன்னுடைய நன்மைக்காக நீ சில நேரங்களில் உண்மையை சொல்லுகிறாய். You exaggerate the truth and it becomes a lie. நீ உண்மையை மிகைப்படுத்தி பொய்யனாக மாறுகிறாய். You remove truth from truth and it becomes a lie. நீ மிகைப்படுத்தி சொல்லுகிறதன் மூலம் பொய் பேசுகிறது மூலம் நீ சத்தியத்தை விட்டு விலகிறது மாத்திரமல்ல, நீ தேவனை விட்டு விலகி போகிறாய். In the book of Revelations it says வெளிப்படுத்தின விசேஷத்தில் that if you சொல்லப்பட்டிருக்கிறது, remove anything from this book, இந்த சத்தியத்தின் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை கூட நீங்க விலக்க முடியாது. your place in the things of God will be removed from you. அப்படி விலக்குவீர்களானால் தேவனிடத்தில் உங்களுக்குள்ள இடம் விலகி போய்விடும். Church, listen. சபையை கவனியுங்கள். It is important to understand இதை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அத்தியாவசியமாய் இருக்கிறது. that God is looking for us to be truthful. தேவன் உண்மையுள்ளவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். We should not lie to anyone. நாம் எந்த காரணத்தை முன்னிட்டு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. We should definitely not lie to each other in the church. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And we should not lie to ourselves. நமக்குள்ளேயே நாம் பொய் சொல்லக்கூடாது. Have you ever lied to yourself? உங்களுக்கு நீங்களே பொய் சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது மனசாட்சியில கூட நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. Have you? சொல்லியிருக்கீங்களா? Sometimes we believe a lie அநேக நேரங்களில் பொய்யை நாம் நம்பி விடுகிறோம். because we want to. அவர்கள் பொய்யை நம்பிவிட்டு அதை பின்பற்றுகிறார்கள். It's easier sometimes to believe a lie. பொய்யை நம்புறது ரொம்ப சுலபம். ஏன்னா பொய் சொல்றவன் ரொம்ப அழகா சொல்லி நம்ப வைக்கிறான். I'll give you an example. நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். A single girl ஒரு is வாலிப told பெண் by a good-looking young man, ஒரு வாலிபனை நேசிக்கிறாள். I love you. அவளை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். Her heart is excited. இப்படி சொன்ன உடனே அவளுடைய இருதயம் ரொம்ப பரவசம் அடைகிறது. She knows it's probably a lie.
ஒருவேளை அவளுக்கு தெரியும் இவன் பொய் சொல்றானா, நம்மளை நேசிக்கிறதாக சொல்றானே, பொய் But she சொல்றானா. submits herself to this young man ஆனால் அப்படி சொன்ன உடனே அவளுடைய இருதயம் வசீகரப்படுகிறது. and violates her relationship with God. ஆனால் உண்மை இல்லாதபடியினாலே அந்த உறவிலே ஒரு Because she ஒரு wants to கள்ளத்தனம் காணப்படுகிறது. believe that the young man loves her. இப்படி இருப்பினும் அவன் பொய்யாகவே அந்த வாலிப பெண்ணை நேசிக்கிறான். We lie to ourselves about many things. அநேக காரியங்களை குறித்து பொய் சொல்லி அவளை நம்ப வைக்கிறான். We judge others based upon what they do. மற்றவர்களுடைய காரியங்களை நிதானித்து நாம் நியாயம் தீர்க்கிறோம். But we only judge ourselves by what we wanted to do. நம்மில் நாமே நியாயம் தீர்த்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். Hello? Anybody listening? கேக்குதா உங்களுக்கு? கேக்குதா? பொய் சொல்லாதபடி எச்சரிக்கையாய் இருப்போம். குறிப்பாக பாலின உறவுகளிலே இருபாலரை நேசிக்கிற விஷயத்தில் ஒரு பெண் ஒரு பையனையோ அல்லது பையன் ஒரு பெண்ணையோ நேசிக்கிற விஷயத்தில் உண்மையை பேச வேண்டும். பொய் பேசுவோமானால் பிற்காலத்தில் அது விபரீதத்தில் முடியும். The reason some of our church members are suffering அப்படி சபையில் அநேகர் கஷ்டப்படுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. is they lie and they exaggerate. ஏன் தெரியுமா? அவர்கள் பொய் பேசுகிறவர்கள், எதையும் மிகைப்படுத்தி பேசுகிறவர்கள். When they catch a fish this big, ஒரு சின்ன இப்படி இந்த அளவுக்கு ஒரு பொருள் இருக்குமானால் they say it was this big. அவங்க இவ்வளோ பெருசா சொல்றாங்க. When they get 2 rupees, 2 ரூபாய் கிடைச்சா they say it was 200 rupees. எனக்கு 200 ரூபாய் கிடைச்சது பொய் சொல்றாங்க. The Bible says God wants just scales. தேவன் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறதற்கு எதிர்பார்க்கிறார். We should be honest and have integrity. நாம் உண்மையுள்ளவர்களாக சத்தியமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். India is becoming the greatest nation in the world. நாம் இந்த உலக அநேகரை பார்க்கிறோம். It is God's plan that we would prosper, தேவ திட்டம் என்னவென்றால் நாம் that we would செழிக்க வேண்டும். become a Christian nation. நாம் நம்முடைய தேசம் கிறிஸ்தவ தேசமாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானமாய் இருக்கிறது. We must understand the foundation of truth. தேவனுடைய சத்தியத்தின் அஸ்திபாரம் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள God வேண்டும். wants to bless our nation, தேவன் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். but we must be honest. நாம் உண்மையாய் இருக்கும் பட்சத்தில் தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Be honest with God. தேவனிடத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். Be honest with your brothers and sisters. உங்களுடைய சகோதர சகோதரிடத்தில் உண்மையாய் இருங்கள். But more important, be honest with yourself. முக்கியமானது என்னவென்றால் உனக்கு நீயே உண்மையாய் இருக்க வேண்டும். The reason liars lie, பொய் பேசுகிறவர்கள் பொய் பேசுகிறதுக்கு சொல்லுகிற காரணம் என்னவென்றால், the reason there are false prophets அவர்கள் பொய் தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறார்கள் and God haters. பொய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களை தேவன் வெறுக்கிறார். Idolatrous worshipers அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களை வெறுக்கிறார். is they have believed the lie. ஏனென்றால் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய் தீர்க்கதரிசனத்தை நம்புகிறவர்களும் பொய்யை அதிகமாய் நம்புகிறார்கள். They have been lied to அவர்கள் திரும்ப வேண்டும். and they have become liars. அவர்கள் அப்படி பின்பற்றுவார்கள், ஆனால் அப்படியே பொய்யராகவே போகிறார்கள். And even in the church, சபையில் கூட we believe lies. பொய்யே நம்ம அது அநேக நேரங்களில் நம்புறோம். We must search the word of God நாம் அவைகளுக்கு பின்பாக போகாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு பின்னாக செல்வோம். every day ஒவ்வொரு நாளும் to find the truth, சத்தியத்தை அறிய வேண்டும். and the truth will make you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். John says in the 8th chapter, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் verse 31, 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 8:31. 31 to 36. இயேசு தம் 31ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரையிலும். ம் ம் ம்
So he says here that the descendants of Abraham did not believe. ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறவர்கள் இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்ப முடியவில்லை. They spoke to Jesus, the Son of God. இயேசு தேவகுமாரனாகிய இயேசுவை பார்த்து சொன்னார்கள், The way, the truth, and the life. Jesus is the way, the truth, and the life. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். And instead of accepting what he said, அவர் சொன்னதில் சிலது இதுதான். they said, we are the descendants of Abraham. அதை சொன்னதை கேட்டவுடனே ஜனங்கள் மாறுத்திரம் சொன்னார், நீர் எப்படி சொல்லலாம், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோமே, நாங்கள் சத்தியத்தை அறியவில்லை, விடுதலை பெறுவோம் என்று எப்படி சொல்லலாம்? We are not slaves. நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல. But how many of you know they were believing a lie? யாரெல்லாம் பொய்யை நம்புகிறார்களோ அவர்கள் அந்த பொய்க்கு அடிமையாய் இருக்கிறார்கள். They thought that their salvation came from being born into Abraham's family. அவர்கள் நம்பினார்கள் ரட்சிப்பு ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வருகிறது என்று. But we know the truth. ஆனால் நமக்கு சத்தியம் தெரியும். We have been born again. நாம் மறுபடியும் பிறக்க வேண்டிய Of the அனுபவத்தை Spirit of உடையவர்களாய் God. இருக்கிறோம். We are born again, spirit-filled Christians. ஆவியினால் நிரப்பப்பட்ட மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடைய ஆவியினால் We பிறந்த are ஜனங்களாய் only இருக்கிறோம். saved by the blood of Jesus. நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். So when we know the truth, நாம் சத்தியத்தை அறியும் பொழுது the truth will make you free. அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. It is truth that makes us free. சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. Not where we're born, பிறப்பினால் அல்ல, not who we follow, நீங்கள் பின்பற்றுகிறவர்களால் but அல்ல, by obeying the truth. ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது மூலமாக நீங்கள் பொய்யிலிருந்து விடுதலையாக முடியும். We can say we're Christians, Pentecostal, நாம் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவ அனுபவத்தை உடையவர்களாய் இருக்கலாம். that we go to the great church of I am. நாம் IAM சபைக்கு வருகிறவர்களாய் இருக்கலாம். But if we're liars, ஆனால் நாம் பொய் பேசுவோமானால் our place is in the lake of fire. நமக்கு ஒரு இடம் குறைவுபடுமாய் இருக்கிறது. Are you listening? நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? How many of you getting mad at me? எத்தனை பேருக்கு நான் சொல்றது பைத்தியமா தெரியுது? If you're getting mad, it's okay, நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. because you're going to get happy. ஆனால் நீங்க எப்படி சந்தோஷமா இருந்தா சரி. The word of God deals with our sin. தேவ வசனம் நம்முடைய பாவங்களோடு கூட இடைபடுகிறது. God began to work in you. தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். He will not stop working in you. உன்னிலே அவர் துவங்கின காரியத்தை ஒரு நாளும் அவர் நிறுத்துகிறவர் அல்ல. The word of God is cutting. தேவனுடைய வார்த்தையானது தொடுகிறதா It இருக்கிறது. divides between spirit and flesh. ஆவியையும் மாமிசத்தையும் வேறு பிரிக்கிறது தேவனுடைய வார்த்தையே. The word of God corrects us. தேவனுடைய வார்த்தை நம்மை சரிப்படுத்துகிறது. God disciplines the sons and daughters he loves. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் சரிப்படுத்துகிறார். He wants all of us to be saved. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமாய் He wants us இருக்கிறது. all to come to the truth. நாம் எல்லாரும் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். In John 10:10, யோவான் 10:10 வாசிக்கிறோம். it says the thief comes only to steal and to kill and to திருடன் destroy. திருடவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். Who is the father of lies? யார் பொய்யின் பிதாவாய் இருக்கிறார்? பொய்க்கு பிதா If you are பிசாசு. a liar, நீங்கள் பொய் if you பேசுகிறவர்களானால் bend the truth, நீங்கள் சத்தியத்தை விட்டு if you விலகுவீர்கள். exaggerate the truth, நீங்கள் சத்தியத்தை your மிகைப்படுத்துவீர்களானால் father is the devil. நீ விசுவாசியாய் இருந்தாலும் அபிஷேகம் பெற்றவராய் இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது பிதாவாகிய தேவன் உங்களிடத்திலிருந்து விலகின உடனே பிசாசு உங்களுடைய தகப்பனாக மாறுகிறான். Are you listening? நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? How many of you want me to stop? நான் சொல்றது பிடிக்கல நிறுத்தியான்னு Want me to சொல்றது. go down and sit? நான் போய் உட்கார்ந்துடுறேன். I can go down and sit if you want. பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் போய் உட்கார்ந்துடுறேன். This is good for us. இந்த சத்தியம் நமக்கு நல்லதா இருக்கிறது. We are a great people. We are a great people. நாம் பெரியவர்களாய் இருக்கிறோம். We're the kings that he's king of. நாம் ராஜாக்களும் ராஜரீக ஆசாரியருமாய் இருக்கிறோம். We represent God to the nations. நாம் இந்த தேசத்திற்கு இயேசுவை பிரதிபலிக்கிறோம். We தேவனுடைய represent பிரதிநிதிகளாய் God காணப்படுகிறோம். to the sinner. நாம் பாவிகளை பார்த்து ரட்சிப்பின் சத்தியத்தை சொல்ல வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். When we speak, we should only speak the truth. நாம் எப்பொழுது பேசினாலும் எங்கே பேசினாலும் சத்தியத்தை மாத்திரம் பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது. We should be like Jesus, இயேசுவை போல மாற வேண்டும். who was full of integrity.
இயேசு முழுமையான சத்தியம் நிறைந்தவராய் இருக்கிறார். There is no lie found in Jesus. அவரிடத்தில் ஒரு பொய்யை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. Jesus never exaggerated. ஒரு நாள் அவர் எதையும் மிகைப்படுத்தினதில்லை. Jesus always told the truth. எப்பொழுதுமே ஆண்டவர் சத்தியத்தை பேசிக் கொண்டிருந்தார். Everything he said அவர் என்னெல்லாம் சொன்னாரோ was gospel. அது சுவிசேஷமாகவே இருந்தது. It was honest. அது உண்மையாகவே இருந்தது. It was full of truth. அவர் சத்தியம் நிறைந்தவராய் காணப்பட்டார். We must take off the old self. பழையவைகளை நம்மை விட்டு விலக்க வேண்டும். The old self is a liar. பழைய காரியங்கள் பொய்யான காரியங்களாய் And we இருக்கிறது. must put on the new self. நாம் புதியவைகளை கொண்டு வர வேண்டும். Someone might say, யாராவது சொல்லலாம், if God wants me to be different, he'll make me different. ஆண்டவர் என்னை வித்தியாசமானவனாய் இருக்க விரும்பினால் அவர் என்னை மாற்றிக் கொள்ளட்டும். I will say this. நான் உங்களை பார்த்து சொல்றேன், He is trying. அவர் முயற்சிக்கிறாரியா? He is trying. உன்னை மாற்றுவதற்கு அவர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். But one thing God will not do. தேவன் ஒன்றை செய்வதில்லை. God will not make you obey. தேவன் உன்னை கீழ்ப்படியும்படி செய்கிறவர் அல்ல, நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். You have been given a free will. ஏனென்றால் உன் சுய சித்தத்தை செய்வதற்கு உனக்கு சகல முழு அதிகாரத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். You decide to walk in the light. எது பொய் என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். Or you decide to walk in darkness. தேவனுக்குள் தேவ சத்தியத்திற்குள் நடக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை நீதான் எடுக்க வேண்டும். How many of us want to walk in the light? எத்தனை பேர் பொய்யிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? How many of us want to be in the truth? எத்தனை பேர் சத்தியத்திலே விரும்புகிறீர்கள்? How many of us want God to inhabit us? தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறவர் எத்தனை பேர்? When we speak the truth, நாம் சத்தியத்தை பேசும் பொழுது, when we live the truth, சத்தியத்தில் நிலைத்திருக்கும் பொழுது, we become one with the Father. நாம் பிதாவோடு கூட ஒருமனமாகும் பொழுது, Jesus and the Holy Ghost இயேசுவும் பரிசுத்தாவியானவரும் dwell in us. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்கள். But when we lie, ஆனால் நாம் பொய் சொல்லும் பொழுது only evil dwells in us. பிசாசு மாத்திரம்தான் நமக்குள்ளே வாசம் I will பண்ணுவார். prove it to you. நான் உங்களுக்கு அதை நிரூபித்து Go to காண்பிக்கிறேன். 1 John chapter 1 1 யோவான் முதலாம் அதிகாரத்திலே and look at verse 5 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். through verse 7. 5 வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை 1 யோவான் முதலாம் அதிகாரம் 5 முதல் 7. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Do you understand that? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. We are children of the light. நாம் பொய்க்கு பிதாவாகிய பிசாசினிடத்திலே இருந்தவர்கள். We walk in light. நாம் பொய்யிலே இருந்தோம். And truth is light. ஆனால் பொய்யிலே இருக்கிறவர்களுக்கு சத்தியம் உண்மை பொய்யாய் தெரியும். And light is truth. அவங்களுக்கு பொய் தான் உண்மை மாதிரி தெரியும். Do not say you walk in the light. நீங்கள் பொய்யிலே நடந்தீர்களானால் உங்களை ரட்சித்துக் கொள்ள முடியாது. If you exaggerate the truth. நீங்கள் சத்தியத்தை மிகைப்படுத்துவீர்களானால் Do not say you walk in the light. நீங்கள் பொய்யிலே இல்லை என்று சொல்ல முடியாது. If you twist the truth. நீங்கள் சத்தியத்தை திருப்பினால் கூட. Let's go to another scripture. அது நாம் இன்னொரு வசனத்துக்கு We're going போவோம். to come back to 1 John in a minute. பிறகு நாம் 1 யோவானுக்கு வருவோம். Look at Revelations chapter 21, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் verse number 7 7ஆம் வசனம் and verse number 8. 8ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவரும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரர் விக்கிரகாராதனைக்காரர் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரியிலே கடலிலே பங்கடைவார்கள் என்றார். All liars will be placed in the lake of fire. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரியிலே கடலிலே தள்ளப்படுவார்கள். Is that in your Bible? உங்க பைபிள் அது இருக்கா இல்லையா? See or no? Yes or no? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? Maybe it's been removed from your Bible. ஒருவேளை இந்த வார்த்தை உங்கள் வேதத்திலிருந்து நீக்கிவிடப்படுமானால், But in my Bible,
ஏன் It வேதத்துல says all liars go to the lake of fire. பொய் பேசுகிற எல்லாரும் நரகத்திற்கு போவார்கள் என்று என் வேதத்தில் எழுதி இருக்கிறது. உங்க வேதத்தில் இருக்குதா இல்லையா? What would be the worst thing for you is this: நான் இன்னொரு வார்த்தையை சொல்லட்டும். that you lie to yourself, உங்களை நீங்களே பொய் சொல்லுவீர்களா? believing you're a Christian, உன்னை கிறிஸ்தவர் என்று நீ believing நம்புவாயானால், you are spirit-filled, நீ ஆவிக்குரியவர் என்று உன்னை Holy நம்புவாயானால், Ghost, பரிசுத்த ஆவியானவர், but you're a liar. பொய்யரா நீ மாத்திடுற. நீங்க பொய்ய உண்மைன்னு சொல்லும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பொய்யனா நாம மாத்திடுறோம். All liars எல்லாரும் பொய் பேசுவர்களாய் மாறிடுறோம். will be thrown in the lake of fire. அப்படி செய்வோமானால் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் கடலில் தள்ளப்படுவோம். Maybe today you're caught in a lie. ஒருவேளை நீங்கள் பொய்யிலே கண்டுபிடிக்கப்படலாம். Maybe today you exaggerate. ஒருவேளை நீங்கள் இதை மிகைப்படுத்துகிறவர்களாய் இருக்கலாம். Maybe today you bend the truth. நீங்கள் ஒருவேளை சத்தியத்திலே மீறி நடந்திருக்கலாம். There is hope for you. ஆனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. I said there is hope for you. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. Go back to 1 John, இப்பொழுது மறுபடியும் 1 யோவானுக்கு வாருங்கள். verse number 8, chapter 1. முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வாருங்கள். And this is true. வாசி முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனம். John the apostle says, நமக்கு if we say we have no truth, நமக்குள் பாவமில்லை என்போமானால், if we say we are sinners, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். then we are truthful. நம்மை நாம் சத்தியம் நமக்குள் இராது. But if we say we are not liars, நாம் பொய்யர் இல்லை என்று if சொல்லுவோமானால், we say we are not sinners, நாம் பாவிகள் இல்லை என்று சொல்லுவோமானால், we deceive ourselves, நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். and the truth has departed from us. ஓ சத்தியம் நம்மை விட்டு விலகி போகிறது. Are you listening, church? தயவு செய்து கவனிக்கிறீங்களா சபையே? The word of God heals. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை நம்மை குணப்படுத்துகிறதா இருக்கிறது. Jesus is the surgeon. இயேசு கிறிஸ்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராய் இருக்கிறார். Sometimes the word of God cuts us, சில நேரங்களில் வேத வசனம் நம்மை உணர்த்தும் பொழுது, but only that Jesus could go into our heart இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்த and முடியும். get the poison out. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பொய் என்கிற விஷத்தை நம்ம He wants எடுத்து போட to முடியும். take the poison of lying ஓ out, விஷம் என்னும் பொய்யை நம்முடைய இருதயத்தில் அவர் the எடுக்க முடியும். poison of sin out, விஷமத்தனமான பாவங்களை நம்ம that விட்டு you எடுத்து can போட be முடியும். healed, பிறகு நாம் that சுகமாவோம். you can live forever ஓ நம்ம நித்திய ஜீவனை உடையவர்களாய் மாறுவோம். in the beautiful paradise ஓ மகிமையான பரலோக ராஜ்யத்தை that He சுதந்தரிப்போம். has prepared for us. இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். Look at verse number 9, 9ஆம் வசனத்தை பாருங்கள். and we'll begin to close. நாம் முடிக்க போகிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நாம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். Jesus says in this scripture, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார். the big word if. பெரிய வசனம் தான். The word if இஃப் என்று சொன்னா, ஆனால் என்று சொன்னா, depends on what you do. நீங்க எதை செய்யறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த வார்த்தை வரும். Whenever you see the word if, எங்கெல்லாம் ஆனால் என்று வருகிறதோ, you have a decision to make. நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீர்கள். If you confess your sin, உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிடுவீர்களானால், if you confess your lies, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கு திருப்புவீர்களானால், Jesus is faithful. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உண்மையுள்ளவராய் மாறுவார். And He is just அவர் நீதிபரராய் இருக்கிறார். and will forgive you அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் all இருக்கிறார். your sins. உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் He மன்னிப்பதற்கு will தயவுள்ளவராய் இருக்கிறார். also purify your heart உங்களுடைய இருதயத்தை உங்களையும் பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். and purify your mind. உங்களுடைய சிந்தையை பரிசுத்தப்படுத்துகிறார். We have been given a new mind. நமக்குள்ளே ஒரு புதிய சிந்தையை We have been given உருவாக்குகிறார். a new heart. புதிய இருதயத்தை கொடுக்கிறார். But when we lie, நாம் பாவம் பொய் we சொல்லும் go பொழுது backwards. நாம் பழைய நிலைமைக்கு We திரும்புகிறோம். walk in the flesh. நாம் பழைய பாவத்திற்கு And போகிறோம். the flesh cannot please God. ஓ ஒரு நாளும் மாமிசம் தேவனை Only பிரியப்படுத்தாது. if we walk in the Spirit, பரிசு ஆவிக்குள்ளே நீங்கள் நடந்தால் in the மாத்திரம் light of God, நீங்கள் தேவனுடைய in the சத்தியத்தில் truth of the நடப்பீர்கள். Word of God, சத்தியத்துக்குள்ளே நடப்பீர்களானால், and we're honest, அவர் நாம் உண்மையாய் இருக்கும் we பட்சத்தில் must be honest with God. நாம் தேவனிடத்தில் மிகவும் We உண்மையுள்ளவராய் must இருக்க be வேண்டும். honest with our brothers and sisters. நம்முடைய சகோதரத்தில் உண்மையை காண்பிக்க வேண்டும். But most important,
முக்கியமான விஷயம் என்னவென்றால் we must be honest with ourselves. நாம் தேவனிடத்தில் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். How many of you have committed a sin in your life at least one time? பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் பொய் சொல்லி இருக்கிறீர்கள்? பொய்யை சொன்னது இல்லையா? எந்த சந்தர்ப்பத்திலையும் பொய் சொன்னவங்க கை வைத்து பார்ப்போம். At least one time. ஒரு முறை கூட நான் பொய் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க கை வைத்துங்க. Don't be afraid. என்ன என்னால புரிய முடியல. அது All have sinned ஒரு முறை கூட நான் உண்மை and come பேசவில்லை. short of the glory of God. தேவனுடைய மகிமையை நாம் தரித்திருக்கிறோம். I put my hand up first. கவனியுங்கள், நாம் வாழ்க்கையில பொய் பேசி இருக்கிறேன், சத்தியத்தை விட்டு விலகி இருக்கிறேன் சொல்லி மனப்பூர்வமா நாம் கைகளை That I உயர்த்துவோம். have sinned at least one time. ஒரு முறை கூட நான் பொய் சொல்லி இருக்கிறேன். But let me tell you, brothers. நான் ஒன்றை சொல்லட்டும் சகோதரர்களே. Let me tell you, sisters. சகோதரிகளே, ஒன்றை சொல்லட்டும். One lie ஒரே ஒரு பொய் will keep you from the eternal purpose of God. தேவனுடைய அநாதி தீர்மானத்திற்கும் நித்தியத்திற்கும் உங்களை விட்டு விலக்கிவிடும். If you've lied one time, ஒரு பொய் சொன்னா கூட separate from God for eternity. உங்களை தேவனிடத்திலிருந்து விலக்கிவிடும். Because God never lies. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். This is why it's so important to understand 1 John 1:9. ஆகவேதான் 1 யோவான் 1:9 நாம் மிகவும் முக்கியப்படுத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். We must confess our sins daily. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிக்கையிட வேண்டும். We must confess our sins hourly. எல்லா பாவங்களையும் நாம் அறிக்கையிட வேண்டும் தினந்தோறும். And some of you minutely. உங்களில் அநேகர் உடனடியாக மனம் திரும்ப வேண்டும். Amen. ஆமென். If we confess, நாம் அறிக்கையிடுவோமானால் God will forgive us தேவன் நம்மை மன்னிக்க வல்லவராய் and இருக்கிறார். purify us நம்மை பரிசுத்தப்படுத்த வல்லவராய் from all இருக்கிறார். of our sins. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் He நம்மை will விடுதலை. wash the stain of நம்முடைய memory. கரைகளை அவர் கப்பல் கற்றவர்களாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். And if we say in verse 10, 10ஆம் வசனம், we have never sinned, 10ஆம் வசனம், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. no one in this room would call God a liar. ஒருவரும் இந்த தேவாலயத்தில் இருக்கிற ஒருவரும் தேவனை பொய்யர் என்று சொல்ல No முடியாது. one in the church would ever dare call Jesus a liar. இயேசு கிறிஸ்துவை பொய்யர் என்று இந்த உலகத்தில் இந்த சபையில ஒருவராலும் குற்றப்படுத்த முடியாது. But when we lie to ourselves ஆனால் நாம் நமக்குள் பாவம் and இல்லை we என்று say சொல்லுவோமானால், we are not liars, நாம் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால், we make God out to be a நாம் liar. ஆராதிக்கிற தேவனை பொய்யராக மாற்றுகிறோம். His word has no place இந்த வார்த்தைக்கு இடமே இல்லை in our lives. நம்முடைய வாழ்க்கையில. Do you hear me? கவனிக்கிறீங்களா? Do you love me? என்ன நேசிக்கிறீங்களா? இப்படி சொல்றதுனால என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையே. Do you want me to leave? என் மேல கோபப்பட்டீங்கன்னா நான் போயிடுறேன். Maybe we need communion, Pastor. நாம் இப்பொழுது திருவிருது எடுக்க போகிறோம். But if you take communion நீங்கள் திருவிருது எடுக்கும் பொழுது without repenting, மனம் திரும்பாமல் you bring judgment on you. மனம் திரும்பாமல் திருவிருது We எடுக்கிறீர்கள், must repent. உங்களுக்கு நீங்களே நியாய தீர்ப்பை வரவழைத்துக் கொள்கிறீர்கள். I repent all the time. நான் எல்லா நேரங்களிலும் நான் மனம் திரும்புகிறேன். Whenever I have a bad thought, எனக்குள்ள எப்பொழுதெல்லாம் கெட்ட whenever சிந்தனை I do வருகிறதோ something I shouldn't do, அப்பொழுதெல்லாம் நான் செய்யக்கூடாதை செய்யும் I போதெல்லாம் repent. நான் மனம் திரும்புகிறேன். And I do not continue நான் அதை ஒரு நாளும் தொடர்வதில்லை. in that unhealthy life. என்னுடைய சுகாதாரமற்ற வாழ்க்கையாய் மாறுவதற்கு முன்பு நான் எல்லாவற்றிலும் மனம் திரும்புகிறேன். And we should not sin, repent, sin, repent, sin, மனம் repent. திரும்புவதும் பாவம் செய்வதும் மனம் திரும்புவதுமாய் If you இருக்கக்கூடாது. lie and you repent, good. நாம் பாவம் செய்கிறோம் என்று சொல்லி ஒப்புக்கொள்வோமானால் நாம் நன்மையானதை செய்கிறோம். And then you say, well, I have to lie again. அல்லாது அப்படி சொல்லாம இல்ல நான் மறுபடியும் பொய் And சொல்ல after I வேண்டியது lie, I'll repent again. மறுபடியும் பொய் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால தான் நான் மனம் Do திரும்ப not be மாட்டேன். fooled. உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள். God is not mocked. தேவன் You பொய்யுரைவர் அல்ல. and I will reap what we sow. நீங்களும் நானும் எதை விதைக்கிறோமோ அதையே If we அறுப்போம். sow to the flesh, நாம் மாமிசத்தில் we விதைத்தால் will reap destruction. மாமிசத்தின்படி அறுப்போம். But if we sow to the truth, ஆவியில if we விதைத்தால் sow to the Spirit, சத்தியத்தின்படி விதைத்தால் if we're சத்தியத்தை அறுப்போம். honest, if we have integrity, நம்முடைய உண்மையை if we கண்டு speak the truth,
தேவனுடைய சத்தியத்தை அறிந்து we will reap eternal life, நாம் நித்திய ஜீவனை அறுவடை செய்வோம். everlasting life. என்றென்றைக்கு சதா காலங்களிலும் உள்ள நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வோம். I want to be with Jesus. நான் இயேசுவோடு இருக்க விரும்புகிறேன். So that means I must train myself. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் உண்மையுள்ளவனாய் குற்றமற்றவனாய் இருக்க விரும்புகிறேன். Deny my flesh. நான் ஒரு நாளும் பாவம் செய்ய பொய் சொல்ல விரும்பவில்லை. And follow Jesus. இயேசுவையே பின்பற்ற விரும்புகிறேன். It's called sanctification. ஓ விஞ்ஞானம் பூர்வமான அது ஒரு உறவாய் இருக்கிறது. We are being sanctified. நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். When we come to Christ, நாம் கிறிஸ்துவினிடத்தில் வரும் பொழுது we are born again. நாம் மனம் திரும்பி மறுபடியும் பிறக்கிறவர்களாய் இருக்கிறோம். But there's a lot of building that must occur. ஓ அநேக காரியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். We must allow the master builder இயேசு கிறிஸ்துவை பிரதான சிற்பாசாரியாக நாம் to be ஏற்றுக்கொள்ள வேண்டும். able to speak into our lives. அவர் நம்மோடு கூட பேசுவதற்கு இடம் கொடுக்க That வேண்டும். we would be transformed நாம் மறுரூபமாக்கப்படுவோம். by the renewing of our mind. நம்முடைய சிந்தையை மறுரூபமாக்குகிறதன் மூலமாக If we buy the lie, நம்முடைய சிந்தையை if புதிதாக்குகிறதன் we lie மூலமாக to நாம் ourselves, மறுபடியும் பாவம் செய்வோமானால் we have lost ourselves. மறுபடியும் பொய் சொல்வோமானால் நாம் சத்தியத்தை What does a man ஆத்துமாவை gain? இழந்து விடுவோம். What does a woman gain? ஓ நாம் இங்கே என்னத்தை You gain ஆதாயப்படுத்த the whole world நீங்கள் உலகம் முழுவதையும் and then ஆதாயப்படுத்தினாலும் forfeit your own soul. தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் உங்களுக்கு லாபம் என்ன? I want you to be in heaven. நீங்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று Your விரும்புகிறேன். pastor loves you. ஓ உங்கள் போதகர் உங்களை நேசிக்கிறார். He wants to encourage you. உங்களை அவர் உற்சாகப்படுத்த He விரும்புகிறார். wants to give you truth. உங்களை சத்தியத்தில் நிலைநிறுத்த விரும்புகிறார். Pastor TD and his lovely family அவரும் அவருடைய சொந்த குடும்பமும் live in integrity. உண்மையிலே ஜீவிக்கிறார்கள். I have not met a man of the integrity of your pastor. உங்கள் போதகரை போல ஒரு மனுஷனை நான் இதுவரை His பார்த்ததில்லை. life is an open book. அவருடைய வாழ்க்கை திறந்த புத்தகமாய் இருக்கிறது. He records accurately. எல்லாவற்றையும் சரியாக சமர்ப்பிக்கிறார். He speaks accurately. சரியானதை பேசுகிறார். You are very blessed நீங்கள் to have ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். a pastor and his family, இப்படிப்பட்ட போதகரும் போதகருடைய குடும்பம் உங்களுக்கு கிடைத்ததனால நீங்கள் because they are men ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். and women of integrity. நீ காரணம் அவரும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் உண்மையை சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். One of the reasons they are so successful, ஒரு காரியத்தை நான் அவரிடத்தில் பார்த்து இவர்களுடைய வெற்றிக்கு என்ன காரியம் என்று நான் one கவனித்தேன். of the reasons they are so prosperous, அவர்கள் வெற்றிக்கும் அவர்கள் சுகவாழ்வுக்கும் என்ன காரணம் என்று உற்று பார்த்தேன். one of the reasons their prayers are answered, அவருடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். they live in truth. காரணம் அவர்கள் சத்தியத்தில் வாழ்கிறார்கள். They walk in truth. அவர்கள் சத்தியத்தில் நடக்கிறார்கள். As Jesus is in the light, இயேசு கிறிஸ்து we must walk in the truth. நாம் சத்தியத்தில் நடந்தால் இயேசு நம்மோடு வருவார். Amen. ஆமென். I think it's time. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். I think it's time to repent. There's நான் some நினைக்கிறேன் conviction. இது நாம் மனம் திரும்ப The வேண்டிய Holy நேரம் Spirit என்று is here. நம்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் Bow your சொல்லுகிறார். heads, please. உங்கள் தலைகளை தாழ்த்துங்கள். God's going to help you. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய God's வல்லவராய் going to help us. தேவன் நமக்கு உதவி செய்வார். I desire that no man would perish, ஓ ஒருவரும் கெட்டு போவது என்னுடைய சித்தம் அல்ல, that all men would come to repentance. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. These are the words of Jesus Christ. தேவனுடைய வார்த்தை இதுவே. Today you must repent. இந்த நாள் நீங்கள் மனம் திரும்புகிற நாளாக He இருக்க told வேண்டும். the 7 churches, ஓ அவர் 7 சபைகளுக்கு சொன்னார், if you repent, நீ மனம் I திரும்புவாயானால் will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். If you do not repent, நீ மனம் திரும்பாமல் you will போனால் suffer loss. நீங்கள் அழிந்து போவீர்கள். Repentance restores. மனம் திரும்புகிறது என்பது Repentance நம்மை turns us நிலைநிறுத்துகிறதாக back to இருக்கிறது. God. We need to turn back to God. நாம் தேவனிடத்தில் திரும்புவோம். All have sinned. எல்லா பாவங்களை விட்டு We come short of the glory of God. நாம் அழிக்கப்பட்டு போய்விடக் கூடாது. It's time to repent. சத்தியத்திலே நிலை நிற்கும்படி மனம் திரும்புவோம். Confess with your mouth. ஓ உங்கள் வாயினாலே அறிக்கையிடுவோம். Speak the truth. சத்தியத்தை பேசுங்கள். Be honest with yourself. தேவனுக்கு உண்மையாயிருங்கள். There are areas in your life that are not right. மறுபடியும் பொய் சொல்லி தேவனை விட்டு There are விலகி போக areas வேண்டாம். in your heart that are full of darkness. நீங்கள் பொய் சொல்லுகிறதுனாலே உங்களுடைய Admit it. ஆத்துமா இருளடையும். Admit it. உங்கள் ஆத்துமா இருளடையும். Admit it. அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். Confess it. அறிக்கையிடுங்கள். அறிக்கையிட்டு மனம் திரும்புங்கள். To the Lord Jesus Christ. இயேசுவினிடத்தில்
And He will wash away your sin. நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள். He will give you a brand new start. தேவன் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுப்பார். He will erase all the sin. தேவன் எல்லாவற்றையும் He will even மன்னிப்பார். cleanse your mind. அவர் உங்களை புதுப்பிக்க வல்லவராய் That இருக்கிறார். even the thoughts will be a faint அவர் memory. உங்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். God wants to bless us. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Bow your hearts. எஸ். Let's pray together. நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். Let's stand up. எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் சொல்லுவோம். அவர் சொல்ற ஜெபத்தை சொல்லுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எல்லாரும் வாயை திறந்து நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு ஆண்டவர் பார்த்து, பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் நிறைய பொய் சொல்லியிருக்கிறோம். சின்ன சின்ன காரியத்துக்கு கூட பொய் சொல்லியிருக்கிறோம். எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. பொய் சொல்லுகிறதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளாக இராதபடிக்கு நாங்கள் மாறிப்போனோம். இந்த நாளிலே எங்களோடு பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை உணர்த்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் மனம் திரும்புகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். காணிக்கை நேரம். காணிக்கையை சேகரிக்க முன்னாடி வாங்க. ஃப்ராங்க் அது ஏசி போட்டு ஏசி. ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, எங்களையும் எங்கள் சபையாரையும் ஆசீர்வதியும் தேவா. காணிக்கை கையில் எடுத்துக்கொள்வோம். ஆசீர்வாத மழை பொழியும் தேவா. காணிக்கை வைத்து பிடிங்க. காணிக்கைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சொல்லுங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலிருந்து கொஞ்சம் உமக்கு நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம். இந்த காணிக்கையை நல்ல விதையாக, நல்ல நிலமாகிய காணிக்கை பையில விதைக்கிறோம். இது 100 மடங்கு 1000 மடங்கு பலன் தரும்படி இது நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் வீடுகளில் வீண் செலவுகள், வீணான வியாதிகள் எதுவும் வராதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த காணிக்கை உம்முடைய ஊழியத்திற்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும்படி இது நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பகல் பார்த்து சொல்லுங்க. இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்களோ கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்க மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, எங்களையும் எங்கள் சபையாரையும் ஆசீர்வதியும் தேவா. சொல்லுவோம். எங்களையும் எங்கள் சபையாரையும் ஆசீர்வதியும் தேவா. கீழாகாமல் மேலாம் என்று சொன்னீர், வாளாகாமல் தலையாவா என்று உரைத்தீர். கீழாகாமல் மேலாம் என்று சொன்னீர், வாளாகாமல் தலையாவா என்று உரைத்தீர். ஆசீர்வாத ஊற்று தீர கட்டுமே, ஆசீர்வாத மழை என் மேல் பொழியட்டுமே. ஆசீர்வாத ஊற்று தீர கட்டுமே, ஆசீர்வாத மழை என் மேல் பொழியட்டுமே. ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, எங்களையும் எங்கள் சபையாரையும் ஆசீர்வாதியும் தேவா. எங்களையும் எங்கள் சபையாரையும் ஆசீர்வாதியும் தேவா. ஆபிரகாம் ஆசீர்வாதம் வேண்டுகிறோம், ஆசீர்வாதியும் எங்கள் நல்ல கர்த்தரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேண்டுகிறோம், ஆசீர்வாதியும் எங்கள் நல்ல கர்த்தரே. பாவிகளுக்கும்
துரோகிகளுக்கும் நன்மை செய்பவரே என்னை ஆசீர்வதியும். பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்பவரே என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, எங்களையும் எங்கள் சபையாரையும் ஆசீர்வதியும் தேவா. எங்களையும் எங்கள் சபையாரையும் ஆசீர்வதியும் தேவா. எங்களையும் எங்கள் சபையாரையும் ஆசீர்வதியும் தேவா. நான் சொல்ல போறது விஷயத்தை ரொம்ப கவனமா கவனிங்க. உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். நம்ம சபைக்கு பின்னாக சபையை ஒட்டி இருக்கிற இடத்தை நாளைக்கு பதிவு செய்ய போகிறோம். கவனிங்க, இந்த கட்டடமும் இந்த இடமும் பதிவு பண்ண போகிற இடமும் சபை பேரில் தான் இருக்கு. நிறைய பேர் சில பேர் தப்பாக சொல்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். இது எங்கள் சொத்து எல்லாம் விற்று, எங்கள் பூர்வீக சொத்தை விற்று, என் மனைவி பேரில், என் பேரில், என் மகன் பேரில், எங்கள் அம்மா பேரில், என் தம்பி தங்கச்சிங்க பேரில் இருந்ததையெல்லாம் விற்று இந்த 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 சபையின் பேரில் நாங்கள் போட்டிருக்கிறோம். வாங்க போகிற இடம் கூட சபை பேரில் தான், சர்ச்சு பேரில் தான் வாங்குகிறோம். எங்கள் பேரில் கிடையாது, எங்கள் பேரில் கிடையாது. இந்த ட்ரஸ்ட் பேரில் தான் வாங்குகிறோம், சபை பேரில் தான் வாங்குகிறோம். எங்கள் பேரில் கிடையாதுங்கிறது முதலாவது சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, ஏறக்குறைய 60,000 ரூபாய், 60 லட்சம் ரூபாயை மேனேஜ் பண்ணுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதில் சமீபத்தில் 30 லட்சம், 9 லட்சம் பிரசங்கியா டென்னிஸ் அவர்கள் கடன் கொடுத்திருக்கிறார்கள். மாதந்தோறும் அவருக்கு 90,000 திருப்பி கொடுக்க வேண்டும். அவர் ஒரு பேங்க்கில் லோன் எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். வட்டியோடு கூட நாம் திருப்பி தர வேண்டும். இன்னொரு லோன், இன்னொரு போதகர் அவருடைய பெயரில் திருப்பூரில் எடுத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு சின்ன தடங்கள் கிடையாது. சின்ன விஷயம் என்ன, 5 லட்சம் ரூபாய் பதிவுக்காக குறைகிறது. எனக்கு தெரியும், இதே மாதிரி தான் முதல் முறை இந்த இடம் பதிவு செய்யும் பொழுது இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. ஏறக்குறைய 11 லட்சம் தேவையாக இருந்துச்சு. ஒரே நாளில் ஆச்சரியமாக கர்த்தர் அந்த 11 லட்சத்தை சந்தித்தார். அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிவேன். அவர் ஒரு நாள் என்னை வெட்கப்படுத்தினதே கிடையாது, இனி வெட்கப்படுத்தவும் மாட்டார். அல்லேலூயா. ஆக 5 லட்சம் நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே, அது 5 பேர் கொண்டு வந்து தரப்போகிறாங்களா, ஒருத்தர் தரப்போகிறாங்களா, 10 பேர் தரப்போகிறாங்களான்னு தெரியாது. 5 லட்சம் கொடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு 3 மாதங்களில் திருப்பி கொடுக்கப்படும், திருப்பி செலுத்தப்படும். பாஸ்டர் ஃப்ராங்க்லின் என்னை படித்து இனிமேல் எக்காரணத்தை மட்டும் யார்கிட்டையும் காசு கேட்காதீங்க, இதோட நிப்பாட்டுங்கன்னு சொல்லி எனக்கு அவர் சொன்ன பொழுது எனக்கு ஒன்று ஆச்சரியமாக இருந்தது. நான் அதை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், இது போதும். பிரைஸ் தி லார்ட். அது கூட உடனடியாக பார்க்கிங் வசதி ஏற்படுத்துவதற்கு ரேக்கிங் சிஸ்டம் போடணும்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நேரம் வரும் என்று விசுவாசிக்கிறோம். ஆகவே சபையார் உங்களிடத்தில் திருமண செலவுக்காக மற்றவர்களுக்காக வைத்திருப்பீர்களானால் அதை பதிவு செய்வதற்கு கொடுத்து உதவுங்கள். நீங்கள் கேட்கறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை எவ்வளவு வேணுமோ திருப்பி கொடுத்துருவோம். நிச்சயம் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்ன நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல. அதனால நாளைக்கு பதிவு செஞ்சதுனால 2 ஆராதனை 1 ஆராதனை ஆக்கி அடுத்த வாரம் எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்கலாம்னு இருக்கிறோம். பாஸ்டர் பதிவு பண்றதுக்கே காசு இல்லைங்கிறீங்க, பிரியாணிக்கு நாளைக்கு பதிவு, ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி, இடையில 6 நாள் இருக்கு. என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நாம விசுவாசித்து நடக்கிறவர்கள், தரிசித்து நடக்கிறவர் அல்ல. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து விசுவாசித்து நடக்கிறோம், தரிசித்து அல்ல. அதனால பக்கத்தில் பார்த்து நாளைக்கு அடுத்த வாரம் 1 ஆராதனை தான். 9 மணிக்கு துவங்கும், 9 பிரியாணியோடு திரும்பி போவோம். பிரைஸ் தி லார்ட். 5:30 மணிக்கு வந்துடாதீங்க,
9 மணிக்கு வரணும். எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. நீங்கள் எத்தனை பேர் வேணால் கூப்பிட்டு வாங்கன்னா உங்கள் சொந்த மனைவி பிள்ளைகளாக இருக்கணும். ஃப்ரெண்டுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துடாதீங்க. எங்கள் சபையில் பிரியாணி போடுறாங்க ஓடி அங்கடான்னு, அவங்களுக்கெல்லாம் இல்லை, உங்களுக்கு தான். ஏன்னா ஜபம் பண்ண உங்களுக்கு, காணிக்க தசம் கொடுத்து இந்த சபையை தாங்குகிற உங்களை பாஸ்டர் ஃப்ராங்க்லின் சொன்னார், நம்ம சபையாருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். அவங்க தானே நமக்கு இவ்வளவு காலங்கள் நம்மோடு கூட இருந்து இதை வாங்குவதற்கு ஜெபிக்க கொடுக்க உதவி செய்தார்கள். அதனால் ஒரே ஆராதனை ஞாபகம் வச்சுக்கேன். எத்தனை ஆராதனை? முடிவில் என்ன கொடுக்கப்படும்? அது வெஜிடபிள் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணா, முட்டை பிரியாணியா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆண்டவர் முட்டை கொடுத்தா முட்டை பிரியாணி, வெஜிடபிள்ஸ் கொடுத்தா வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் கொடுத்தா சிக்கன் பிரியாணி. யாரும் தயவு பண்ணி சிக்கன் வேண்டாம் பாஸ்டர் நான் மட்டன் வாங்கி தரேன்னு சொன்னா எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி. அது உங்க விசுவாசத்தை பொறுத்தது. நீங்க விசுவாசிக்கிறது மட்டன் ஆனால் உங்களுக்கு மட்டன் கிடைக்கும். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த வாரம் சொல்லுங்க. அடுத்த வாரம் எத்தனை மணிக்கு போகும்போது என்ன கிடைக்கும்? நாளைக்கு என்ன நடக்க போகுது? அதனால் இன்னும் ராத்திரிக்கும் நாளைக்கு காலையிலையும் நீங்கள் ஜெபம் பண்ண பாஸ்டருக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஏசாயா 43 அதிகாரம் 6 வசனம். ஏசாயா 43:6. நான் வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதேயும் என்று சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் என்ன பண்ணுவாரா? சொல்லுங்க, என்ன பண்ணுவாரா? அதனால் இன்னைக்கு நைட்டு நீங்கள் பண்ணுற ஜபம், நாளைக்கு காலையில் பண்ணுற ஜபம், நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சாட்சி சொல்ல போகிறேன், தேவைக்கு மிஞ்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவர் என்ன சொன்னா, நான் வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதேயும் என்று சொல்லி பூமியின் கடையாந்திரத்திலிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் என்ன பண்ணுவாரா? கொண்டு வான்னு சொல்லி கொடுக்க வைப்பாராம். சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு வாலிபன் அவருடைய திருமணத்துக்கென்று சேர்த்து வைத்திருந்த 3,30,000 கொடுத்து 3,20,000 கொடுத்தார். அதில் 2 லட்சத்தை திருப்பி கொடுத்து விட்டோம். அவருடைய வங்கியிலே திருப்பி போட்டுட்டோம். இன்னும் 1,20,000 கொடுக்கணும். பேங்க் வட்டிக்கு மேலே போட்டு திருப்பி கொடுக்குறோம். மனசாட்சிக்கு பயந்து அவர் வேண்டான்னு சொன்னார். அந்த தம்பி, வாலிப தம்பி, கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்ததை நாம் ஒன்றிலும் குறைவுபடாதபடிக்கு அவருக்கு வட்டியோடு போட்டு கொடுக்க சொல்லி ஆஃபீஸில் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. திங்கக்கிழமையான காணிக்கிலேருந்து அவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் போயிடணும். அப்படி இருக்கிறபடினாலே அந்த போதகர் சொன்ன மாதிரி அப்படி உண்மையாக இருக்கிறபடினாலே இம்மட்டும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இனிமேலும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆக தயவு செய்து வீட்டில் போய் செபிங்க. நாளைக்கு தேவையை ஆண்டவர் சந்திங்கப்பா. காலையில் ஜெபம் பண்ணுங்க, நைட்டு ஜெபம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷ சாட்சியை கேள்விப்படுவீர்கள். ஒரே ஆராதனை. நைட்டு தான் நானும் ஃப்ராங்க்லின் இதை டிசைட் பண்ணோம். ஒரு ஆராதனையை வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நம்புகிறேன். சந்தோஷம் தானா? என்ன பிரியாணி வேணுமோ அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. யார் ஜெபம் கேட்கப்படுதுன்னு பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருவிருந்து ஆராதனை முதல் 3 வரிசையில் இருக்கிற சேர் எடுத்துருங்க. ஒரு நிமிஷம் 1 மினிட். ஒரு முக்கிய அறிவிப்பு. வேதாகம அறிவிப்பு போட்டி. வேதாகம நண்பர்கள் நடத்தும் வேதாகம அறிவிப்பு போட்டி. கவனமாய் கவனிக்கவும். வேதாகம அறிவிப்பு போட்டி இது 2 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. இந்த வேதாகம போட்டி வருகின்ற 19ஆம் தேதி 19/6/2014 ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரையிலும் நடைபெறக்கூடிய இடம் நம்முடைய திருச்சபையில் நடைபெறுகிறது. லாங்குவேஜ் மொழி தமிழ் மொழியில் இருக்கும்.
இதில் கலந்து கொள்கிறவர்களுக்கு வயது வரம்பு கிடையாது. ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வேலை செய்கிறவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இதற்கென்று ரிஜிஸ்ட்ரேஷன் 50 ரூபாய், பதிவு தொகையாக 50 ரூபாய் கொடுக்க வேண்டும். 50 ரூபாய் பதிவு தொகையை கொடுக்கின்ற போது இதற்காக ஒரு புக்கு ஒன்று அவர்கள் கொடுப்பார்கள். இந்த புஸ்தகத்திலே 1000 கேள்விகள் 1000 பதில்கள் அடங்கியுள்ள ஒரு புஸ்தகம் இது. மத்தேயு புஸ்தகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 90% இந்த புக்கிலிருந்து கேள்விகள் வருமாம். மீதி உள்ள 10% நம்முடைய பைபிளிலிருந்து கேட்பார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 1000 கேள்வி 1000 பதில்கள் உள்ள இந்த புஸ்தகம். பதிவு தொகை 50 ரூபாய். 19/6 ஜூன் மாதம் நம்முடைய சபையிலே மாலை 3 மணி முதல் 4 மணி வரை நடைபெறுகிறது. பதிவு தொகை 50 ரூபாய் கொடுக்கும்போது இந்த புஸ்தகத்தை கையில் கொடுப்பார்கள். இதில் படித்து கொஸ்டின் கேட்டு பதில் கிடையாது. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். 3 பதில்களை கொடுத்து அதில் நாம் செய்ய வேண்டும். 90% இந்த புக்கிலிருந்து கொடுக்கப்படும். 10% மாத்திரம் பைபிளிலிருந்து கொடுக்கப்படும். குறைந்தபட்சம் ஒவ்வொரு நம்முடைய சபையில் 50 பேர் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். இதில் எக்ஸாமிலே இதுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும். ஆகவே இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் ஒருவேளை ஒரு முயற்சி செய்து இதில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் தாம் அனைவரும் ஆசீர்வதிப்பார்கள். இது குறித்து ஏதாயிலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சகோதரன் எஸ்ரா அவர்களிடத்திலே கேட்கும்படியாய் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பயபக்தியோடு கூட காணப்படுவோம். இயேசுவானவர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த